இப்போ வந்து இதை எப்படி எடுக்கணும்னா இதை கையாலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் தடவி இருக்கும் இல்லையா, அதனால். இல்லைன்னா இந்த டூத் பிக் இருக்கு இல்லையா, இதில் எடுத்துக்கலாம். வந்துடுச்சு அழகா. இதை எடுத்துட்டு இந்த இதில் எண்ணெய் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இந்த டோல்கி பீட்ஸு செய்கிறதுக்கு இந்த செய்யும்போது வழுக்காமல் இந்த ஷேப்பு வரணும், அதுதான் முக்கியம். இதை வச்சுட்டு இது வந்து இந்த கார்டு, சென்னை சில்க் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு, ஏதாவது ஒரு கார்டு, விசா கார்டு, எந்த ஒரு கார்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இதை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படி ரவுண்டாக உருட்டிட்டு இதை வச்சு ஷேப் ரவுண்டாக இருந்தால் தான் நல்லா வரும். ஷேப் வந்தது தெரியும், வந்துடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் அதே அளவு தான், பட் இது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே கொஞ்சம் உள்ளுக்கு போகுது. டோல்கி பீட்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டுனா அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த நீடில் எடுத்துகிட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வழியாக வெளியில் வந்துடணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்துருச்சு. தென் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நம்ம கையில் என்ன பட்டுச்சுன்னா அந்த திரட்டும் போது வராது, அதுக்காக தான் இந்த ப்ரஷ் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரஷ் வச்சுக்கலாம். நீங்கள் கத்தி வச்சு எடுத்து காமிச்சேன், இப்போ அந்த நீடில் வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீடில் அழகாக கட் பண்ணி வச்சு பாருங்க. இதுவே ஒயர் வச்சு கூட கட் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். என்னென்னா க்ரியேட்டிவாக எந்தெந்த ஷேப்பில் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி. இந்த பாருங்கள், டூத் பிக்கில் இந்த பண்ணும்போது வராது. வரல, எண்ணெய் வழுக்குது. செஞ்சுட்டு திரும்பி பண்ணுறேன். இந்த ஷேப்பில் வருதா என்னன்னு பார்க்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக உரிச்சு பண்ணிடலாம். இந்த பாருங்கள், வந்துடுச்சு ஷேப் பாருங்கள், அழகாக வந்துருச்சா? வந்துடுச்சு இந்த டோல்கி பீட்ஸ் ஷேப். நெக்ஸ்ட் டைம் என்னென்னா இதுலேயே வேறு டைப்பும் சொல்லித்தரேன். நீங்கள் பண்ண அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். இது ஏன் பண்ணுறேன்னா அந்த ஹோல் பெருசாக தான். கியர் ஒயருக்கு வந்து ஈஸி, சின்ன கோல் இருந்தால் போதும். இப்போ நான் உங்களுக்கு 2 பீட்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது காஞ்ச உடனே நான் இது பேக்கிங் பண்ணலை. இந்த மாதிரி பீட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது, நான் சொல்லித்தரேன். நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு நீங்களே நிறையா ரெடி பண்ணுவீங்க. ஓகே, இன்றைக்கி இந்த பீட்ஸ் சொல்லி கொடுத்தேன். இருக்குன்னு பாருங்கள், சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? டோல்கி பீட்.